ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சுக்கங்க. நம்ம யூடியூப் சேனல் நிறையா வந்து ரயில்வே நியூஸை வந்து ஃப்ரீயாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து யூடியூப் மூலியமா வந்து சொல்லிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரயில்வே நியூஸ் வந்து நம்ம போய் யாருக்கும் சேர்றதில்ல. அதனால தான் வந்து நான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி நிறைய ரயில்வே ட்ரெயின் நியூஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். இன்னைக்கான ஒரு மேஜரான அப்டேட் வந்து எனக்கு பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, 78% ஆஃப் த இந்தியன் ரயில்வே ட்ராக்ஸில் வந்து 110 kmph வந்து கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் ராஜ்யசபாவில். ஸோ ஹையர் ஸ்பீடு இப்போ வந்து ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜோனுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஷன்ஸுக்கும் உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டுன்னு இருக்கும். ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணுங்கன்னா 30ல் 40ல் அந்த மாதிரி போகணும்னு சொல்லி ஒரு காஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. காஷன் ஆர்டர்னா ஒன்னோட ஒரு ஸ்லிப்பு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ட்ராக்குக்கும் ஒரு ஒரு ரூட்டுக்கும் ஒரு ஒரு டிவிஷனுக்கும் அந்தந்த ஸ்டேஜ் தாண்டி என்ன உங்களுக்கு காஷன் வரும்னு லோக்கோ பைலட்டுக்கும் கார்டுக்கும் வந்து கொடுத்துருவாங்க. நம்மளுடைய ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஹெல்ப்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. குரூப் டி கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொடுப்பாங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ட்ராக் ஸ்பீட்ஸ் என்ன, காஷன் ஆர்டர் என்னன்னு கூட சொல்லி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 130க்கு கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ சாங்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 130 நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா டெல்லி டு ஆக்ரா ரூட்டு. அந்த ரூட்டில் வந்து 120 டு 130 மேக்ஸிமம் போகிறாங்க. 120 டு 130 எந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்தானி. அந்த ராஜ்தானிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 டு 130 அந்த ரேஞ்சில் போகும். ரிமைனிங் எல்லாம் 100லேருந்து 110க்கு தான் போகும். ஸோ 2014 வந்து 5,000 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. 2000 ஆஃப்டர் பிஜேபி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வந்து மாறி இருக்கு 2025ல. ஸோ 78% ஆஃப் த ட்ராக்ஸ் வந்து 110க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன இந்த 110 kmph என்ன வந்து பேசிக்ஸாக வந்து அவங்க லே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 kg ரயில்ஸு, இன்னொன்று வந்து ஹெச்பிஎம் ஸ்லீப்பர்ஸ். இந்த 60 kg ரயில்ஸு நான் இங்கே வந்து இன்னும் நான் படித்தேன். எனக்கு எக்ஸாக்டாக நான் சிவில் இன்ஜினியரிங் கிடையாது. நான் படித்தேன். ஒரு ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஹெவி டியூட்டி ஸ்டீல். அது ஒரு ஸ்டீல் மாதிரி. அதாவது சிவிலில் இந்த பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இதை பற்றி கமெண்டில் போடுங்க. எனக்கு இது தெரியாது இதை பற்றி. எனக்கு ஒரு பேசிக்கான இது. இது வந்து ரோபஸ்ட் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஏன்னா ரயில் செக்ஷனில் வந்து இந்த 60 kg ரயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெச்பிஎம் ஸ்லீப்பர்ஸ். இந்த ஹெச்பிஎம் ஸ்லீப்பர்ஸும் வந்து எனக்கு படித்து எனக்கு பழக்கம் இல்லை. பட் இது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்தியன் ரயில்வேஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு இதே மாதிரி சொன்ன மாதிரி 130 above வந்து 23,000 வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 130 கிலோமீட்டருக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து 110க்கு வந்து பார்ப்போம். இந்த 110க்கு வந்து பார்த்தீங்கன்னா 26லேருந்து 59,000 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டபுள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் ஒரு ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100%ல 56.6% வந்து உங்களுக்கு 110 டு 120 கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 110ல வந்துடும். அதே மாதிரி இந்த 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து 110 இன்க்ரீஸ் ஆனனால 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரது ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 100 கிலோமீட்டருக்குள்ளே வரது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் செக்ஷன்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இந்த டேர்னிங்ஸ்லையும் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் அன்டில் அதில் வந்து கர்வெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டேர்னிங்ஸ் கர்வஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த 110 ரூட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் ரீசெண்டாக பார்த்து வந்தேன். ஜோலார்பேட்டை டு சேலம் செக்ஷன் தான். 110 வந்து சர்வசாதாரணமாக போகும். அதே மாதிரி காட்பாடி டு ஜோலார்பேட்டை, அதே மாதிரி அரக்கோணம் டு காட்பாடி, அரக்கோணம் டு சென்னை சென்ட்ரல். இந்த 4 செக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 டு 110ல வந்து எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால தான் வந்து நம்ம சென்னையிலேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் வந்துடும். இல்லைனா வந்து 7 ஹவர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ். பஸ்லனா 9 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடலாம். அந்த மாதிரி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வந்து ப்ரோட்டோடைப்லாம் போயிட்டுருக்கு இந்தியன் ரயில்வேஸில். அது வந்து 180க்கு போகும் மேக்ஸிமம் ஸ்பீட் அண்ட் 160. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 160ல் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கொண்டு போக மாட்டாங்க. இனிஷியலாக வந்து 110 டு 120 கொண்டு வருவாங்க. பேஸ்ட் ஆன் த கர்வ்ஸ் அது. ஏன்னா நம்ம வந்து தொப்பூர் காட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி சைட்லலாம் 110லாம் போனால் வண்டி கீழே விழுந்துடும். 60 டு 80 தான் வந்து ஏன்னா இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் அந்த மாதிரி அதில் தான் போவாங்க. ஒரு சில ட்ரெயின்ஸில் 40 டு 50 தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ரேஸில். அதே மாதிரி எல்லா காஷன் ஆர்டர் வந்து மெயிலுக்கு வேரி ஆகும், கூட்ஸுக்கு வேரி ஆகும்.
வந்தே பாரத்துக்கும், வந்தே பாரத் ஸ்லீப்பருக்கும் பார்த்தீங்கன்னா, காஷி நகர் சேம் தான். ச ஒரு சில டைம்ல நான் வந்து ட்ரெயின்ல போகும்போது அப்சர்வ் பண்ணும்போது, வந்தே பாரத்துக்குன்னு பெரிய தனியா வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. இப்போ கூட்ஸுக்கு 40ன்னா எக்ஸ்பிரஸுக்கு 60 குடுப்பாங்க. வந்தே பாரத்துக்கு 80 குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து காஷன் ஆர்டர்ஸ் அண்ட் ஸ்பீட் வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து வேரிப்படும். ஸோ அதுதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்ங்க.